இனிய மாலை வணக்கம். இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய வெட்டரன் டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வெல்கம் எங்களோட சார்பாக. எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 இந்த விழாவிற்காக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். முதல் முக்கியமான விஷயம், நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் நிஜமான ஒரு பண்டிகை எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு. அந்த நாள் வந்து கட்டாயமாக ஒரு பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த நாள் ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லையா சரவணன்? ஸோ என்னதான் நம்ம வேலை செஞ்சு சம்பாரிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாராட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை இன்னும் பாராட்டினா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து இன்னமும் அழகாக செய்யலாம். ஸோ அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டை தான் டச் பண்ணோம், அந்த பாராட்டு தான் நம்ம ஹார்ட்டை டச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கட்டாயமாக, அதாவது ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. இந்த அவார்டை வந்து நம்மளோட கலைஞர்கள் எல்லாரும் டச் பண்ண வேண்டிய நேரம் இது. தமிழ் சினிமாவை வந்து உலக அரங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்த நிறைய கலைஞர்கள், நிறைய இந்த படைப்பை நமக்கு கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதல் வந்து மேடைக்கு நான் யாரை அழைக்க போகிறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு வெட்டரன் ஆக்டர், ஒரு சீனியர் ஆக்டர். இவர் கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. அதாவது இவர் நம்ம மட்டும் கேட்கல, தமிழ்நாடு, ஆந்திரா, ஹாலிவுட் வரைக்கும் ஒரே கேள்வி தான் அவரை கேட்பாங்க. ஏன் கொன்னீங்க பாகுபலியை? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பெரிய கேள்வி. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சைட்லேருந்து ஒருத்தர் போய் கலக்கலாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சத்யராஜ் சார் தான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம கட்டாயமா put your hands together to welcome மிஸ்டர் சத்யராஜ் அவர்கள். சார், நாங்கள் உங்களை இந்த நேரத்தில் கட்டாயமாக ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். ஏன்னா நீங்கள் தான் அவார்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் முதல்ல. ஸோ வி வெல்கம் யூ சார், ப்ளீஸ் கம். கட்டப்பாவை காணோன்னு சன் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு. பட் நான் சொல்லுவேன், இங்கே இருக்காரு எங்களோட கட்டப்பா அப்படின்னு நாங்கள் சந்தோஷமாக சொல்ல முடியும். ஸோ முதல் அங்கீகாரம் யாருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் நிறைய அழகான விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா 2016 இவரை வந்து நம்மளோட கண்ணில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆக்டராக காமிச்சதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிலிம் மேக்கிங்கோட அத்தனை நுவான்சஸும் இந்த ஒரு படம் பார்த்தா கட்டாயமாக கற்றுக்க முடியும். முள்ளும் மலரும் அவ்வளோ அழகான ஒரு காவியம் கொடுத்த வெட்டரன் டிரெக்டர் திரு மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2016 தெரி படத்தில் புதுமுக நடிகர்னு கட்டாயமாக என்னால் இவர் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அத்தனை அழகான நடிகர்களையும் ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக நடிக்க வச்சவர். சார் ப்ளீஸ் கம். உங்களுக்கு முதல் அவார்டு வந்து இந்த வெட்டரன் டிரெக்டருக்காக தான். ஸோ பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். V4 டைமண்ட் பாபு சாருக்கும், சிங்காரவேலை சாருக்கும், மௌன ரவி, ரியாஸ் சார் எல்லாருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மகேந்திரன் சாருக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவமான விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா, நியாயப்படி வந்து மகேந்திரன் சாருக்கு வந்து நான் என்னை விட பெரிய ஆளுக்கு தான் கொடுக்கணும். ஒரு சீனியர் அவங்கெல்லாம் இல்லை. சரி, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கொடுக்க சொல்லிட்டாங்க போல இருக்குது. இல்லை, ஏன்னா வந்து நான் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன். எம்ஜிஆர் சிவாஜி விருது அப்படின்னு போட்டிருக்கும்போது தலைவர் எம்ஜிஆர் பற்றின ஒரு விஷயம் படித்தேன். அதை படிக்கல வந்து உங்களுக்கு எனக்கு அவார்டு கொடுக்க கூச்சமாக இருந்தது. என்னை விட யாராச்சும் இன்னும் தகுதியானவங்க பெரியவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா MK ராதான்ட்டு ஒரு பெரிய ஹீரோ தெரியும், சந்திரலேகாலையெல்லாம் நடிச்சவர், அபூர்வ சார் நடிச்சவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் படம் சதிலீலாவதி. அதில் ஹீரோ வந்து MK ராதா தான். இவர் ஒரு சின்ன வயசில் நடிச்சிருந்தார். அப்புறம் MK ராதாவுடைய தந்தையாரெல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய ஆறுதல் கொடுத்து அவரை வளர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. தலைவர் CM-ஆ இருக்கிறப்போ ஒரு விருதில் வந்து எல்லாருக்கும் விருது கொடுக்குறாங்க. MK ராதா சார் ஸ்டேஜில் வந்தோடனே தலைவர் வந்து விருது கொடுக்காம அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள்கிட்ட சொல்லி விருது கொடுக்க சொல்கிறாரு. MK ராதாக்கே வந்து ஒரு மனசுக்கு வருத்தமாயிடுச்சு. என்ன எல்லாருக்கும் இவர் கொடுத்தாரு, நமக்கு கொடுத்துருக்கலாமே, நெடுஞ்செழியனை விட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு, நாவலர் நெடுஞ்செழியனை விட்டு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் ஃபீலிங்கோட அந்த விருதை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்தோடனே திடீர்னு பார்த்தா அவர் CM-ஆ இருக்கார். தலைவர் கீழே வந்து MK ராதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நிகழ்ச்சியில் படுத்து. ஏன்னா வந்து அவர் சொன்னார், அண்ணன் நீங்கள் தூக்கி வளர்த்தின பையன், நான் வந்து உங்களுக்கு விருது கொடுக்கக்கூடாது, எனக்கு அது கூச்சமாக இருக்குது, அதனால தான் நெடுஞ்செழியனை விட்டு கொடுக்க சொன்னேன் அப்படின்னார். அது மாதிரி எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது. இது நான் அவர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கல. இருந்தாலும் எனக்கு இது ஒரு பெரிய கௌரவம் கிடச்சிருக்குது. ஏன்னா நான்லாம் சினிமாவில் நடிக்க வந்த காலம் 1977. அந்த காலகட்டங்கள் தான் வந்து சினிமா சான்ஸ் அடி சுற்றிட்டு இருக்கிறப்ப அந்த முள்ளு மலரும் உதிரி பூக்கள் படங்கள், பூட்டாத பூட்டுகள்லாம் பார்க்கும்போது என்ன அப்படி ஒரு காவியம் படைத்தவர் உங்களுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகேந்திர சார் எழுதின வசனங்கள் மட்டும் இல்லை,
இந்த வேற ஒரு பொது நிகழ்ச்சிகள் விஷயத்துக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சார் ஒரு 5 நிமிஷம் வந்து தலையை காட்டிட்டு போயிடுறீங்களா? நேற்று சொன்னேன். அது மாதிரி வந்து அந்த அந்த உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த V4க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். V4 அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதுவும் எம்ஜிஆர் சிவாஜி ஃபவுண்டேஷன் கொடுக்குற இந்த அவார்டு, சத்யராஜ் சார் சொன்னது போல் இது ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் அப்படின்னா, நான் சினிமாவுக்கு வர காரணமே திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். இது எனக்கு ஒரு கட்டாய கல்யாணம்னு சொல்லுவேன் எப்போவுமே. சினிமா இவங்கெல்லாம் ரொம்ப லவ் பண்ணி வந்தவங்க எல்லாருமே பல தடைகளை தாண்டி போராடி ஜெயிச்சு அப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா சினிமாவிலேருந்து வேண்டான்னு சொல்லி 4 தடவை ஓடுனேன் சொந்த ஊருக்கு, சென்னையை விட்டுட்டு. ஆனால் எம்ஜிஆர் சார் என்னை விடலை. எப்படி திருப்பி 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 4 தடவை என்னை இழுத்து கொண்டு வந்து கட்டி வச்சுட்டார் சினிமாவோட. அதுக்காக நான் வந்து சினிமாவை நான் வெறுக்கலை, டைவர்ஸ் பண்ண நினைக்கல. சரி கொடுத்துட்டாங்க, இவ்வளோ மதித்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. ஸோ இது வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு சின்சியராக இருந்தேன். ஆனால் இது நான் ப்ரொஃபஷனலாக நினச்சதே கிடையாது சினிமா என்றைக்குமே. அதே சமயம் ப்ரொஃபஷனலாக நினைக்கிறோன்னு தப்பாக நினைக்கிறது கிடையாது. நான் எப்போ லாஸ்ட் ரோவில் தான் உட்காருவேன் கூட்டத்தில். எப்போனாலும் போகலாம், எப்போ எழுந்திரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ரோவில் உட்காந்தா ரொம்ப கஷ்டம். நம்ம பிடிக்காத நேரத்தில் எஞ்சி போக முடியாது, தப்பாக நினச்சிக்குவாங்க. ரொம்ப கஷ்டமான பாடி லாங்குவேஜ் கொடுக்கணும், கஷ்டமான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தேன். லாஸ்ட் ரோவில் உட்காந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக என்னுடைய இடமே லாஸ்ட் ரோ தான். அதனால் எப்போவும் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வரதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன் நான். அது எப்படியோ இன்னைக்கு அதே போல் சிவாஜி சார் அவர் தங்கப்பதக்கம் மூலமாக தான் நான் எல்லாருக்கும் தெரியலான்னு. ஸோ எம்ஜிஆர் சிவாஜி என்னால் தவிர்க்க முடியாத 2 பெரிய லெஜண்ட்ஸ். அவங்க கூட இப்போ உள்ள ப்ரெசன்ட் லெஜண்ட்ஸோடையும் நான் பழகிட்டுருக்கேன். ஸோ அதுவும் இன்னைக்கு சத்யராஜ் அவர் கட்டப்பாக போனார். இதில் என்ன வேடிக்கை போன சமயத்தில் ஹைதராபாத் ஒரு படத்தில், கன்னட படத்தில், தெலுங்கு படத்தில், கட்டமராயிடுன்னு ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணேன். அதுக்கு பேர் முச்சப்பா. அங்கே ஸ்கிரிப்டாக நான் கொடுத்து என் பேர் என்னன்னு கேட்டேன். சார் அவங்க தெலுங்கில் சொன்னாங்க முச்சப்பா அப்படின்னாங்க. எங்காலும் வந்து கட்டப்பான்னு சொல்லி இப்படியே கலக்கிட்டு இருக்காரு உங்கள் இண்டஸ்ட்ரி. இப்போ எனக்கு பேர் முச்சப்பான்னு வச்சுருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரியாமல் வச்சுக்கலாம் தெரியலையே அப்படின்னு. ஸோ அவர் V4 பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு வருஷமும் January 1 ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், த கிரேட் ஜேர்னலிஸ்ட், ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட், அவருடைய நினைவாக இந்த பரிசளிப்பு விழா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் எம்ஜிஆர் சிவாஜி ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் கொடுக்கும்போது இன்னும் அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு கவனமும் ஒரு மரியாதையும் ஒரு கௌரவமும் கிடைக்குது. ஸோ நான் திரைப்படத்தில் நடிக்கவேன்னு நினைக்கல. எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் தான் என் லைஃப்பை என்னை கொண்டு போயிட்டுருக்க தவிர நான் எதையும் தீர்மானித்தது கிடையாது. அதுபோல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இளைய தளபதி விஜய்க்கும், எனக்கு கெட்ட பேர் வராமல் நடிக்க வச்ச டைரக்டர் அட்லிக்கும், 2 பேருக்கு என்னுடைய அவார்டை வந்து நான் மனப்பூர்வமாக சமாளித்தேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் 2 people. அவ்வளோதான். மற்றும் இங்கே விருது வாங்க போகிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் பொங்கல் வரப்போது, பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததுலேயும் சந்தோஷம், உங்கள் வார்த்தைகள் கேட்குறதுலையும் மிகுந்த சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். சச் அ ப்ளஷர் ஹேவிங் யூ இந்த நாளில். தேங்க்யூ. முக்கியமாக நிறைய அழகான தருணங்கள் இந்த நேரத்தில் நடக்க போகுது. இந்த நேரத்தில் வந்து முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பர்சனை விருது வழங்குறதுக்காக வந்து நான் ஸ்டேஜுக்கு, அதாவது சத்யராஜ் சாரோட சேர்ந்து விருது வழங்குறதுக்காக கூப்பிட போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி சென்னையில் வந்து நிறைய மால்ஸ் இருக்குது. பட் இதற்கெல்லாம் ஒரு முன்னோடி இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாரும் அந்த மால் கண்டிப்பாக போயிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது அபிராமி மால், அதுதான் சென்னையோட முதல் மால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமாலையும் இவரோட பங்கு ரொம்ப பெரிய பங்கு. தயாரிப்பாளர் மற்றும் நமக்கெல்லாம் தெரிஞ்சு, நான் வந்து இவரை பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுவேன். திரு அபிராமி ராமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
சார் நீங்கள் மூவரும் இணைந்து இந்த விருதினை வழங்கினால் அது ரொம்ப பெருமை அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர்னு சொல்லலாம், டேரக்டர்னு சொல்லலாம், ப்ரொடியூசர்னு சொல்லலாம். இவர் எந்த கேரக்டர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து உயிர் கொடுத்துருவார். அப்பாவா இந்த மாதிரி அப்பா இருக்கணும், ஸோ அட்வைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சமூகத்துக்காக நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கட்டாயமாக தெரியும். அதாவது தேசிய விருது பெற்று நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்தின இயக்குனர் மற்றும் நடிகர் திரு சமுத்திரக்கனி அவர்கள். ஸோ 2016 சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த படம் அப்பா திரைப்படத்திற்காக திரு சமுத்திரக்கனி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. Big round of applause for Samudrakani sir. இந்த ஆண்டின் முதல் விருது அது ஒரு 2 கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அப்படின்ற திரைப்படம் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம். ஏன்னா அந்த கதையை எழுதிட்டு நான் ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணேன். அவங்க மறுத்துட்டாங்க. மறுத்த உடனே தான் சரி நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். என்னோடு உடன் நின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி படம் எடுத்து முடித்தோடனே இது என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நமக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவை பற்றி பேச வச்சு ஒரு வீடியோ பதிவு பண்ணி இதை ஏரில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த வீடியோவில் பேசின ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா சாரும் பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்ம கூட இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. படம் ரெடி ஆகிடுச்சு. சில நண்பர்களை மட்டும் கூப்பிட்டு படத்தை காட்டினேன். படம் பார்த்துட்டு இது ஓடாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நிஜமாக ஓடாது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி ஜனங்க சொல்லட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்கக்கிட்ட கொண்டு வந்து வச்சேன். அந்த படத்தை ஜனங்க கொண்டாடினாங்க. அப்போ தான் தெரிஞ்சது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அவங்க. நம்ம உட்காந்துட்டு இது சரியாக இருக்குது தப்பாக இருக்குன்னு கருத்து பேசுறதுல உடன்பாடே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அன்றைக்கி தான் வந்தோம். இந்த படத்தை கொண்டாடிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும், ஒவ்வொரு அப்பாக்களுக்கும், ஒவ்வொரு மகன்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். கண்டிப்பாக எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் பேரில் ஒரு நடிகருங்கிற அவார்டு வாங்குறதுக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூச்சமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நானும் ஒரு நடிகர்ன்றது இந்த ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ்னு வச்சுருப்பேன். அதை பார்த்தா நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. சிவகார்த்திகேயன் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு அது தோணுது தான். ஸோ அது அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். சிவாஜி கணேசன் அவர்களோட வந்து நான் சின்ன வயசில் புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் நடிக்கும்போது எங்கள் அப்பா சிவாஜி சார் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துட்டு அவர் முன்னாடி நீ போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக். சத்யராஜ் அவர்கள் இப்போ போய் தெலுங்கில் கலக்கிறத பார்த்துட்டு நானே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா என் தாய்மொழி தெலுங்கு, அவன் தமிழ்னு சொல்கிற ஆள். அவர் அங்கேயும் நான் இங்கேயும் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வருஷம் முதல் நாள் ஒரு கலைஞனுக்கு விருது கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரிலும் நடிகர் திலகம் அவருடைய பேரிலும் நடத்தக்கூடிய இந்த அகாடமி விருது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போது அந்த டீமுக்கு V4 டீமுக்கு என்னுடைய நன்றி. வசந்தன் கோ வழங்கும் எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருதில் தான் இருக்கும். முக்கியமாக நகைச்சுவை அப்படின்றது மூலமாக எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் சொல்லலாம், ரெமோ, தேவி, ரெக்கா, இப்படி ஒவ்வொரு படங்கள்லையும் வித்தியாசமான நகைச்சுவை மூலமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின சதீஷ் கூட தான் இருக்கும். எப்படி சதீஷ் இருக்கீங்க? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தர் புகழும்போது பக்கத்தில் அப்படியே தன்னடக்கத்தோடையும் அமைதியாகவும் நிற்கிறது தான். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வருடத்தோட முதல் நாள் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்றவங்க 2 பேருமே பெரிய லெஜண்ட் சொல்லலாம். அவங்களோட பெயரில் இந்த விருது முதல் நாளே கிடைக்கிறது எப்படி சந்தோஷமாக இருக்குது? அதுதான் விருதுகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு
நடிகருக்கு கண்டிப்பாக அது ஒரு ஒரு கைத்தட்டல்கள் எப்படி ஒரு விருதோ அந்த மாதிரி விருதுகள்ங்கிறது அதோட ஒரு மிகப்பெரிய விருது தான். அதுவும் எம்ஜிஆர் சிவாஜி சார் அவங்க 2 பேரில் கிடைக்கிறதுன்றதும் வந்து கண்டிப்பாக, ஏன்னா சிவாஜி சார் பேர்லாம் இருக்கும்போது நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளும் ஒரு நடிகர்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பப்போ நான் ஒரு நடிகருங்கிறதே இந்த ஆக்டர் சதீஷன் ட்விட்டரில் இருக்கும், அதை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிறது. மற்றபடி நம்ம ஒன்றும் நடிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எனிவே இந்த மாதிரி ஒரு இதில் அவார்டு வாங்குறது பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி அவங்க PRO 4 பேர் சேர்ந்து அந்த V4 அந்த அவார்டு வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட் நாள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் இது. அந்த நியூ இயர் அன்றைக்கி எல்லாரும் வந்து ஒரு அவார்டு வாங்கணும், நம்ம அந்த பெருமையாக இருக்கிறதுக்கான ஒரு இதை க்ரியேட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அவங்க 4 பேருக்குமே என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் இந்த விருதுக்காக வந்திருக்கீங்க, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் வெற்றி திரைப்படங்கள் அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட வசந்த் டிவி நேயர்களுக்கு உங்களோட பொங்கல் வாழ்த்துக்கள். வசந்த் டிவி இன்ஃபேக்ட் நான் கண்டிப்பாக இது நல்லா இதாகவே சொல்லலாம். ஏன்னா ஒரு மிக நல்ல நண்பர் எனக்கு வசந்த் விஜய் ரொம்ப நல்ல நண்பர். ஸோ வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமான 3 டைரக்டர்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. நம்மளெல்லாம் வந்து டெய்லியும் சிரிக்க வைக்கிற ஒருத்தர். ஸோ நார்மலாக வந்து இவர் படம் ரிலீஸ்க்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பற்றி தான் டாக் வரும். பட் இவர் வந்து அந்த படத்தில் இருந்தார்னா ஹீரோயினும் இவரை பற்றி தான் டாக் அதிகமாக வந்துட்டுருக்கோம். இப்போவே வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கத்தி படத்தில் சமந்தா வந்து மேரேஜ் பண்ணிக்குன்னு சொன்னதுக்கும். ஸோ இப்போ கீர்த்தி சுரேஷ் அவரே வந்துட்டார், வேறு யாரும் இல்லை, சதீஷ். பெஸ்ட் காமெடியன் ஃபார் ரெமோ, தேவி அண்ட் ரெக்கர். திரு சதீஷ் அவர்களுக்கு 2016க்கான பெஸ்ட் காமெடியன் எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் முதலிரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V4 கூட தான். ஸோ அந்த வருஷம் அந்த முதல் நாள் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கறது தான் அது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேரில் வாங்குறதுங்கிறதும் கண்டிப்பாக எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் பேரில் ஒரு நடிகருங்கிற அவார்டு வாங்குறதுக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூச்சமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நானும் ஒரு நடிகர்ன்றது இந்த ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ்னு வச்சுருப்பேன், அதை பார்த்து தான் நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரில் அவார்டு கிடைக்கிறது பெரிய சந்தோஷம். இதுக்காக அந்த V4 அவங்க 4 பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்டு இதை வந்து வாங்கினதில் வந்து கண்டிப்பாக சத்யராஜ் சார்கிட்ட வாங்கினதும் சரி, மகேந்திரன் சார் ஆகட்டும், அபிராமி ராமநாதன் சார் இவங்ககிட்ட வாங்கினதும் கண்டிப்பாக பெரிய சந்தோஷம் தான். வருஷம் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய விருதுகள் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த ரெமோ மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் அவர் வந்திருக்காரு, டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன். ஸோ அவருக்கும் நன்றி, ரெக்க டைரக்டருக்கும் நன்றி, தேவி டைரக்டர் AL விஜய் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்படி ஈஸியாக நீங்கள் போயிட முடியாது, ஏன்னா பைரவா பொங்கல் உங்களுக்கு வேற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். எப்படி வந்திருக்கேன், என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பைரவா தான் விஜய் சாரோட எல்லாம் இந்த படத்தில் இருக்கும். அதாவது நல்ல ஆக்ஷன், நல்ல மாஸ் அண்டு காமெடியும் இருக்குது. ஸோ நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்தது. டப்பிங் தியேட்டரில் பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்பியிருக்கேன். அதே மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. நல்ல சாங்ஸ்லாம் ஆல்ரெடி ஹிட்டு, செம்மையாக சார் ஆடி இருப்பாருன்றது. நீங்களும் ட்ரெய்லரில் ஆடி இருக்கீங்க சார். அது எல்லாம் ஆட்டோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதை நான் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தாரு விஜய் சார், வந்தார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. டான்ஸு அப்படின்னா, அப்போ நான் ஆடுறது அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால் வந்து ஏதோ ததகா பிதகான்னு குதிச்சிருக்கிறேன், அவ்வளோதான் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அந்த படம் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன், மாசாக இருக்கும். Okay, we wish you all success. Thank you so much for joining us. Thank you so much. Thank you. V4 Entertainments வழங்கும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி 2016 விருதில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பேச போகிறது ரெமோ, ஹிட்டான மூவியோட டைரக்டர் பாக்யராஜ் அவர் கூட தான். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கு ரெமோ. ஸோ எல்லாருக்கும் V4 சார்பாக எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரெமோ அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ரொம்ப ஹாப்டாக இருந்தார் சிவகார்த்திகேயன். சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஆக்டர் நடிச்சிருந்தாலும் அந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸும் கடைசியாக அவரை தாத்தா கேரக்டர்லேருந்து எல்லாமே சூட் ஆச்சு. எப்படி நீங்கள் இந்த கதையை யோசிச்சிங்க? சிவகார்த்திகேயனை தான் வச்சு பண்ணணும்னு யோசிச்சிங்களா, இல்லை என்ன மாதிரி? ஆமாம், அது முழுக்க அவர் வச்சு யோசிச்ச படம் தான். ஸோ அவருக்கு என்னென்னலாம் செட் ஆகுமோ அதெல்லாம் சேர்த்து பண்ண ஸ்டோரி தான் இந்த படம் ரெமோ. முக்கியமாக இந்த வருடம் எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருது வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுங்க? 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொதல் படத்துலேயே இது எனக்கு ஃபஸ்ட் அவார்டு. இந்த 2017 பிறந்து ஜனவரியில் எனக்கு மொதல் படத்துக்கு இந்த அவார்டு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட் சிவாஜி சார் அண்ட் எம்ஜிஆர் சாரோட பேரில் இந்த விருது வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 அதற்கான சென்சேஷனல் டெபியூட்டன்ட் டைரக்டர் ஃபார் தி ஃபிலிம் ரெமோ திரு பாக்யராஜ் கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காதலம்பு என்ன செஞ்சுட்டாலே
சொல்லுங்கள் சார், எப்படி இருக்குது ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்ஜிஆர் அண்டு சிவாஜி சார் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான 2 பேரில் நான் முதல் அவார்டு வாங்குகிறேன். என்னுடைய முதல் படத்துக்கு முதல் அவார்டு இந்த அவார்டு தான். ஸோ இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அதுக்காக V4 சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த லெஜண்ட் சத்யராஜ் சார், மகேந்திரன் சார் அண்ட் ராம்நாத் சார் இவங்ககிட்ட வாங்கினதில் நான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கேன். நன்றி, வணக்கம். நிறைய ஹீரோஸ் இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு லேடி கெட்டப் போடணுன்ற அந்த ஆசை உள்ளுணர்வு எங்கேருந்து வந்துச்சு சார்? ஆசையெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு அது தோணுனது தான். ஸோ அது அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். மிஸ்ஸஸ் ரோகிணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 ஃபார் த ஃபிலிம் அச்சமின்றி அண்ட் பலே வெள்ளைய தேவா. V4 நிறுவனத்துக்கு, அதில் பின்னாடி இருக்கிற எங்களுடைய தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக தமிழ் படம் பண்ணி. நிறைய தெலுங்கு படம் தான் நடிச்சிட்டு இருந்தேன் நடுவில். ஆனால் பண்ண 2 படங்களுக்கும் எனக்கு இங்கே விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி எங்கள் கட்டப்பா அவர்களுடைய கையாலையும் நான் நடிக்கவே இல்லை, ஆனால் அவ்வளோ ஆசைப்பட்ட இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய கையாலையும் திரு அபிராமி ராமநாதன் அவர்களுடைய கையாலையும் வாங்கியிருக்கேன் அப்படின்றது சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து அதுக்கு மேலே வந்து சிவாஜி அவர்களுடைய பேர்லேயும் எம்ஜிஆர் அவர்களுடைய பேர்லேயும் இந்த அவார்டு இருக்குது அப்படின்றதும். சிவாஜி கணேசன் அவர்களோட வந்து நான் சின்ன வயசில் புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் நடிக்கும்போது எங்கள் அப்பா சிவாஜி சார் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துட்டு, அவர் முன்னாடி நீ போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக். எனக்கு தமிழே வராதப்போ, ஆனால் அந்த டயலாக் நல்லா கற்றுக்கிட்டு அப்பா கொண்டு போய் உங்கள் டயலாக் சொல்லுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் முன்னாடி நின்று அந்த டயலாக்லாம் சொல்லியிருக்கேன்னா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்ததுனால கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவருடைய பேர்லேயும் காலங்கள் தாண்டி நிற்கிற ஒரு தலைவர் அப்படின்னாலும், ஒரு மிகப்பெரிய அவரை பற்றி பேசும்போது ஒரு கொடை குணத்தை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய பேர்லேயும் இந்த ஒரு விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசாக வாழற மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்டும் நாங்கள் எதிர்கொள்கிறது. அப்படி தான் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதும். எப்போவுமே இது தெரிஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்மளால் வந்து இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போக முடியாது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு உணர்த்தியது எனக்கு வந்து வெள்ளைய தேவை. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த கேரக்டர். பட் அவருடைய டைரக்டரும் சசிகுமாரும் வந்து ஒரு மெல்லிய கோடுக்குள்ளே அந்த கேரக்டரை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போனாங்க அந்த கேரக்டரை. அதே மாதிரி அச்சமின்றி அப்படின்ற படத்தில் வந்து இதை நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இந்த விஷயத்தை உங்கள் மூலமாக நாங்கள் சொல்ல வைக்கிறது தான் சரியான ஒரு சீனுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு என்னை நம்பி கொடுத்த ராஜபாண்டி இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். வசந்த் அண்ட் கோ வழங்கும் எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருதில் தான் இருக்கும். பெரிய அளவில் பெயர் பெற்ற இயக்குனர் மற்றும் நடிகர் அப்படின்னு சொல்லலாம் சமுத்திரக்கனி அவர்கள் கூட தான் இருக்கும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். அண்ட் 2016 எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இவங்க 2 பேருமே ஒரு பிரபலமான லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நடிப்பில் அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த விருது ஜனவரி 1, 2017 முதல் நாளே உங்களுக்கு கிடைக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அதுவும் அப்பா படத்துக்காக ஒரு சிறந்த படம் அப்படின்ற ஒரு விருதும் சிறந்த இயக்குனருக்கான விருதும் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறையா கடினமான உழைப்பை போட்டு நிறைய நிஜங்களை எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். வாழ்வாசவா பிரச்சனையில் தான் எடுத்த ஒரு திரைப்படம். ஆனால் ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டாங்க. அதுக்கு கிடைத்த ஒரு மரியாதையாக தான் நான் அந்த விருதை பார்க்குறேன். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சீனியர் வெட்டரன் ஆக்டர், இவர்கிட்ட இருந்து
கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட உடல் மொழி, அவரோட குரல், அவரோட உடல் பாவம், அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு மெஜஸ்டி எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா இவர் வந்து இந்த அரசியல் சார்ந்த ரோல்கள் எடுத்து நடித்தாலே அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சூதுகவும் சிஎம் ஆகட்டும், அச்சமின்றி கல்வி அமைச்சராகட்டும், இறைவியில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த ரோல் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். இது மட்டும் இல்லாமல் இவர் குரல் இருந்தது, இவர் யாருக்காவது குரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த படம் வந்து விருதை அள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லம்டாக் மில்லியனர் சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆடுகளம், இந்த 2 படங்களையும் இவரோட குரல் நடிப்புக்கு தேசிய விருதும் சரி, அதே சமயத்தில் ஆஸ்கர் விருதும் சரி கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பேசினாலே அந்த படத்துக்கு விருது கிடைக்குங்கிறதுல நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை கரெக்ட். ஆக்சுவலி எனக்கு ஒரு 11 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போயிருந்தாரு. இவர் பேசுகிற ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட இல்லை, அப்படி கிளாப்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய மாசான ஆளான்ற ஒரு பார்த்த ஆள் தான் அவர் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்குதுன்னு எனக்கு வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் டிலே பண்ண விரும்பலை. டத்தோ திரு ராதா ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 ஃபார் த ஃபிலிம் மனிதன் அண்ட் அச்சமின்றி. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் இப்ராஹிம் ராமநாதன் அவர்களே, நல்லா அவரை பார்க்க மாட்டேன்னா நினச்ச ஒரு காலம் உண்டு. இவ்வளோ நெருங்கி நம்மளையே ஒரு மாலை கொடுத்து ஒரு கௌரவிச்சிருப்பார்னு எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள். அதே மாதிரி சமகால நடிகன், அற்புதமான ஒரு கலைஞன். அவன் எங்கே இருந்தாலுமே ஒரு இப்போ என்னை பற்றி சொன்னாங்க கலகலப்புன்னு, அவன் அதை விட கலகலப்பு. என் மாப்பிள்ளை சத்யராஜ் அவர்கள் இப்போ போய் தெலுங்கில் கலக்கிறத பார்த்துட்டு நானே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா என் தாய்மொழி தெலுங்கு, அவன் தமிழ்னு சொல்கிற ஆள். அவர் அங்கேயும் நான் இங்கேயும் இருக்க வேண்டியதாக இருக்கு. இது சினிமா. அதனால் அண்ணன் அவர்கள் வரும்போது கூட நான் இறங்கினேன், நான் வேறு விஷயம் பேசிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் பாக்கியராஜ் இருக்காருன்னு சொன்னாங்க. திருன்னு ஓடினேன். அடையாளமே தெரியல. ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். எப்பயுமே ஒரு என்றும் 16ஆகவே இருக்கார். அண்ணன் அவர்கள் இருந்தாங்க. இப்போ வந்தவொன்னே ரோகிணி மேடம் பார்த்தேன். வாங்க எல்லோரையும் பார்த்தேன். எனக்கு சந்தோஷம். இந்த ரோபோ சங்கர்லாம் பார்த்தேன். இந்த V4 ஃபங்க்ஷனுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், என்னை கூப்பிடாதீங்கடா, இனிமேல் கூப்பிட்டிங்கன்னா யாருக்காவது கொடுக்குற மாதிரி கூப்பிடுங்க. ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வாங்கட்டும், பரிசு வாங்கட்டும். நம்ம தான் வாங்கிட்டே தானே இருப்போம். நம்ம வந்தாலே நல்ல நான் ஏன்னா ஜூரியில் இருக்கும்போதே ஒரு பெரிய நடிகரை சொன்னாங்க, இவரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவர் தான் வருஷம் வாங்குறாரு. அவரே வாங்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படிங்க நல்ல நல்ல நடிகன் வெளியே வருவான்லாம் நான் சொன்னது உண்டு. அது மாதிரி இப்போ இருக்கும்போது என்னை வந்து மாப்பிள்ளை வந்து எனக்கு அவார்டு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ நல்லா வாடான்னு. ஏன்னா 2 பேருமே ஒரே ஸ்டேச்சர் தான், ஒரே விஷயந்தான். இந்த காமெடி பண்ணிக்கிட்டே ஒரு சொல்கிறேன், இந்த குரு சீஷன் படத்தில் ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த பொண்ணு கத்தும், நான் அதை கெடுக்கலான்னு நினைப்பேன். கத்தும், ஐயோ யோ 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 காப்பாற்றுங்க. அப்படி நான் சொன்னேன், நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் தான் உன்னை கெடுக்க முடியும். முதல்ல உன்னை கெடுத்துட்டு அப்புறம் காப்பாற்றுறேன்னு சொல்லுவேன். இது என்ன லாஜிக்னே புரியாது. ரஜினி சார் கேட்டார், இதில் என்ன லாஜிக் இருக்கிறது, யாருக்கு தெரியும், சொல்லி வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான் மாப்பிள்ளை சில டைமில் ஒன்று நல்ல செய்வாப்பில். ஒரு படத்தில் இன்னொரு நடிகர் அவர் தெரியும், ராஜேஷ்னு, என்னுடைய நல்ல நண்பர் தான். எல்லோரும் சின்ன தமிழில் நடித்தோம். அவன் சிரித்தான், அவனுடைய க்ளோஸ்அப் சிரிச்சிருக்கான். அதில் டப்பிங்கில் என்ன செஞ்சிட்டான், டே நீ சிரித்தா தான் நாங்கள் ஒப்பன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டான். ஐயோயோ, அதுலேருந்து அவனை சிரிக்கவே விடலை ஜனங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம். கூட சொன்னாங்க, நல்ல பெரிய நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க. குரல் கொடுத்தா போதும் அவார்டு வருதுன்னு சொன்னாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த பின்னணி கலைஞர்களுக்கு, ஏன்னா நான் பின்னணி கலைஞர்கள் சங்கத்தில் நான் தலைவராக இருந்ததுனால எழுதி கொடுத்தேன். முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாங்க, என்றும் நமக்கு என்னை பொறுத்தளவில் அவங்க என்றுமே முதலமைச்சர் தான். அம்மா அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். உடனே செஞ்சுட்டாங்க. பின்னணி கலைஞரில் ஆண் பெண் அத்தனை பேருக்கும் பரிசு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி தான் டெல்லியில் எழுதி கொடுத்தேன். அவன் என்ன செஞ்சிட்டேன்னா, சகோதரர் ஜெயபால், ஆடுகளம் ஜெயபாலை செலக்ட் பண்ணிட்டான். ஏன்னா நான் வாய்ஸ் கொடுத்தேன் அவருக்கு. பட் நான் அவர் வாய்ஸ் கொடுத்த காரணம், ஒரே காரணம் என்னென்னா, அவர் இலங்கை தமிழர் மட்டுமல்ல எல்டிடி ஆதரவாளர். அதுக்காக தான் கொடுத்தேன். ஏன்னா உடம்புலேயே ஒரு 6 புல்லட் வச்சுருக்கான் அந்த மனுஷன். அதனால் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தேன். கிவ் அ அவார்ட் டு த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு போட்டேன்.
அவர் டப் பண்ண ஆர்டிஸ்ட்னு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தாங்க ஜெயபாலுக்கு டெல்லியில். அது நான் வாய்ஸ் கொடுத்து செஞ்சாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. V4ல் நான் எப்பயுமே ஏதாவது ஒரு படம் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து வர்த்து பிக்சர்ஸ் இருக்குது, ஒரு 10 படம் நடிச்சிருக்கேன். அதில் வந்து மனிதன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அச்சமின்றி படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன். நான் ஒரே விஷயம், இப்போ புரட்சி தலைவர் பேர்லேயும் நடிகர் திலகம் பேர்லேயும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. நான் மொத்தம் 3 நடிகர்கள் சொன்னதான் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா நடிகர் M.R. ராதா அவர்கள் R.S. மனோகர் சார் நாடகம் பார்க்க போனார், கூட கூப்பிட்டு போயிருந்தேன். நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். மியூசிக் அகாடமியில் மேலே போனார். ஏன் மனோகரே எத்தனை நாடகக்காரனை வச்சுருக்கேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஒரு 60 நாடகக்காரனை வச்சுருக்கேன். ஐயே 60 நன்றி கிட்ட பள்ளியாக வச்சுருக்கேன்னு சொன்னார். அது ஒன்று மனசில் எப்பயுமே வச்சுருப்பேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு நடிகர் சங்க தலைவராக செலக்ட் ஆகி நைட்டு நேராக போய், ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே வந்து நடிகர் திலகம். அதனால் நேராக அவர் வீட்டில் போய் நைட்டு போய் காலில் உளுந்து தலைவர் ஆகிட்டேங்கன்னு. டே இனிமேல் தானே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், வாழ்கன்னு சொன்னோம் உன்னை ஒழிகன்னு சொல்லிடுவேன் ஜாக்கிரதைன்னு சொன்னார். அது ஒன்று மனசில் வச்சுருக்கேன். அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர்னால் சத்யராஜ் மாப்பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது தான் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தார் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு. அப்போ நான் நேராக பார்த்தேன், என்னை பிடிச்சிக்கிட்டார். அப்படியே ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தார். அதை பற்றி நான் எழுதியிருந்தேன். அவரே வந்து அண்ணன் பாக்கியராஜ் அவர்களை தான் அடையாளம் காட்டினார் ஒரு முறை. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நல்லா ஒன்றி இருக்காங்க. எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றி பிணைக்கப்பட்டவர். புரட்சி நடிகர் வச்சு எப்போவே நான் ஒன்று மனசில் வச்சுக்குவேன். அதாவது எங்கள் அப்பாவை பற்றி சொல்லும்போது, கோபத்தில் முடிவெடுக்காத, ஆசையாக இருக்கும்போது சத்தியம் பண்ணாத, ரெண்டுமே ஒம்பளை முடிஞ்சிடும். அதை நான் என் லைஃப்பில் பார்த்தவன். பட் ஐ எம் வெரி ப்ரவுட். புரட்சி தலைவர் பேராலும் நடிகர் திலகத்தின் பேராலும் ஒரு அவார்டு அதில் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க போது அத்தனை செலக்டர்ஸ்க்கு நன்றியை சொல்லி என்னை பற்றி அறிமுகப்படுத்திய இந்த இருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வசந்த் கோ வழங்கும் எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருதில் தான் இருக்கும். பெரிய அளவில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருக்க ரோபோ சங்கர் அவர்கள் கூட தான் இப்போ இருக்கும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக வேலன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஏந்திரிச்சேன்னா பொண்டாட்டி வந்தாலா அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயம் இப்போ வரைக்கும் குழந்தைங்ககிட்ட பெரிய அளவில் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். எங்களுக்காக ஒரு தடவை அந்த டைலாக் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி, ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணாலே போர் அடிக்கும். அதை தாண்டி அதுக்காக மெனக்கெட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், நாங்கள் உட்காந்த டீம் ஒர்க் எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அது நல்ல விதத்தில் கொண்டு போய் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் ஒரு காமெடி திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஷோக்கு எப்படி வந்தேன்னா, இன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்குன்னு கூவுச்சு. இப்படி ஓன்னா அவார்டு கொடுக்குறதுக்கு போயிடும். அப்புறம் நான் திரும்ப சும்மா நான் வீட்டுக்கு போகணும். ஓகே, நான் எதுவும் பேசல இப்போ. ஸோ இல்லை அதான் ஆரம்பிச்சிங்களோன்னு நினச்சிட்டேன். எனவே எங்களுக்காக ஆரம்பிச்சு காமிச்சிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, ஏன்னா 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ இதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது. பட் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த படத்துலன்னு சொல்லலாம். பெரிய அளவில் உங்களுக்கு அந்த படத்துக்காக இந்த விருது கிடைக்குது. கண்டிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. V4 என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஏன்னா வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வந்து ஒரு கலைஞனுக்கு விருது கிடச்சா அதை விட ஒரு பெரிய ஊட்டச்சத்து எதுவுமே கிடையாது. ஸோ அதை சிறப்பாக ஒரு வருஷம் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முதல் நாளில் எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விருது வாங்கணும். உங்களுடைய பிளெஸிங் சப்போர்ட் எப்பவுமே வேணும். ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வசந்த் டிவி நேயர்களுக்கு உங்களோட பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும். வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட், அதாவது ரமேஷ் சுரேஷ் அப்படின்னா இவர் தான் இந்த வருஷத்தில் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். சைனா, ஜப்பான் போன்ற எல்லா ஊருக்காரனும் பல ரோபோட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எல்லா ரோபோட்டுக்கும் ஒரே போட்டியாக நம்ம ஊரில் ஒரு ரோபோ இருக்கார். ஸோ அந்த ரோபோ தான் ஸ்பெஷலான ரோபோ, நம்ம ஊரில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு. ஸோ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் காமெடியன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரருக்காக அவார்டு வாங்க வந்திருக்காரு. திரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு பெஸ்ட் காமெடியன் ஃபார் தி இயர் ஆஃப் 2016 ஃபார் தி ஃபிலிம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் முதல் நாள் ஒரு கலைஞனுக்கு விருது கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரிலும்
நடிகர் திலகம் அவருடைய பேரில் நடத்தக்கூடிய இந்த அகாடமி விருது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமுக்கு V4 டீமுக்கு என்னுடைய நன்றி. நான் கடந்த ஒரு 4 வருஷமாக வாங்குகிறேன். இந்த வருடம் வேலையின் வந்துட்டால் வெள்ளக்காரன் திரைப்படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷத்தினுடைய பெஸ்ட்டு காமெடி கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிய ஒரு காமெடி ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் ஒரு வருஷம் வருது. உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. ஒரு 3 லெஜண்ட் முன்னாடி இந்த விருது வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தில் முதல் நாள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ரோபோ சங்கர் அவர்களே. இந்த படத்தில் இந்த டோட்டல் ப்ராஜெக்டில் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நான் மட்டும்தான் இருந்தது, வேறு யாருமே இல்லை. மம்மி ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா ஸ்பெஷலாக இன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லணுன்னு? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க சொன்னாங்க அது தேங்க்யூ ஃபார் அட்லி அங்கிள், விஜி அங்கிள், தானு அங்கிள். உண்மையை வெளிப்படையாக ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க. சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி திரு மகேந்திரன் சார் அண்ட் திரு அபிராமி நாகநாதன் சார் விருது வழங்கியதற்காக எங்களோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். சத்யராஜ் சார், எங்களோட அன்பான வேண்டுகோள், நீங்கள் இங்கே தான் இருக்கணும் கொஞ்ச நேரம் சார். உங்கள் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் 6 hour கூட நிற்பீங்க சார். ஸோ அடுத்ததா இந்த எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 இந்த விருதினை வழங்க ஸ்டேஜ்க்கு நான் கூப்பிட போகிறவர், அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இவர் படத்தை தான் பார்த்து ஸ்க்ரீன் பிளேலாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டரன் டிரெக்டர் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் விருது வழங்க. ஸோ நிறைய ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் கன்சர்ன் ஃபார் தி இயர் 2016 இதற்காக திரு முரளி ராமநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருது வாங்க. திரு விஜயமுரளி அவர்களை அவர் சார்பாக இந்த விருதினை பெற அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து 2016 பெஸ்ட் ப்ரிவ்யூ தியேட்டர் லா மேஜிக் லேண்டன். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். இவங்களை வந்து நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப ப்ரிட்டியாக, இப்போவும் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. லிசி மேம் அவர்களை அன்போடு இந்த தருணத்தில் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நேரம் பேச விரும்பலை. எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார், சத்யராஜ் சார், ரஹ்மான், ரோஹிணி, மீனா எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ V4 ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. கரெக்டாக சொன்னீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹீரோ கூட வந்து இவர் வந்து போட்டி போடலாம். அந்தளவுக்கு சாம், அந்தளவுக்கு ஃபிட்னஸ், அந்தளவுக்கு அழகு, கலர், ஹேர் எல்லாமே இவர் கிட்ட இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட் டேரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹிட்டான ஒரு மூவி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு படம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரையில், அதுவும் ஒரு யங் டிரெக்டர் அந்த படத்தை வந்து தூக்கி அப்படி தரமாக நிறுத்திருக்கிறதுக்கான காரணம் துருவங்கள் 16 பெஸ்ட் ஃபிலிம். இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன். அதாவது டெக்னிக்கலியும் சரி, ஆக்டர்ஸும் சரி, வித்தியாசமான ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படம் நமக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஆக்டரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படின்னா அந்த பாடலும் சரி, அந்த ஆக்டரும் சரி, நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ 2016 ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட் திரு ரகுமான் சார் அவர்களுக்காக செல்கிறது. அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் applause. Sir, first thing, congratulations. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேற லெவல் ஃபிலிம் தமிழ் சினிமாக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. இங்கே இருக்கும் பெரியவர்கள், பாக்யராஜ் சார், சத்யராஜ் சார், சீனியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்.
இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும்போது ஒரு கலைஞர் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஒரு ரெக்கக்னிஷனுக்கு மேலே ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது நான் நம்புகிறேன். இட் இஸ் டெஃபினெட்லி அன் என்கரேஜ்மெண்ட். அதுக்கு V4 இந்த 4 PRO டைமண்ட் பாபு, ரியாஸ், மௌனம் ரவி அண்ட் சிங்காரவேலன் இவங்களாம் அமைச்ச இந்த அவார்டு அவங்கள நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் தட் யூ பீன் டூயிங் திஸ் எவ்ரி இயர். அண்ட் இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு துருவங்கள் 16ங்கிற ஒரு படத்துலேருந்து தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும்போது இருந்த ஒரு ஆக்டராகவே நான் இந்த படம் பண்ணேன். பட் அது தியேட்டரில் போகிறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பிகாஸ் இந்த படத்தில் இந்த டோட்டல் ப்ராஜெக்டில் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நான் மட்டும்தான் இருந்தது, வேறு யாருமே இல்லை ஆக்சுவலி. ஸோ அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் நிறைய பேர் இதை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் மீடியாவில். அதாவது இந்த மாதிரி படங்களெல்லாம் ஓடுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படி இப்படிலாம் சொல்லி, இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த சக்ஸஸ் சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஃபார் திஸ் நியூ டேலண்ட்ஸ். அண்ட் இந்த படத்துக்கு மேலே எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுன்னு தான் டெஃபினெட்லி இது நன்றி சொல்ல வேண்டியது. எனக்கு இந்த டைரக்டர் கார்த்திக் நாராயண் இஸ் இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு வயசு வெறும் 21 தான். ஸோ ரொம்ப செமையாக பண்ணியிருக்காங்க. இஸ் ஹேவிங் அ பிரைட் ஃப்யூச்சர். அண்ட் மோர் ஓவர் இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஒரு பரிசாகவே நான் இதை ட்ரீட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு நியூ இயர் அன்றைக்கி ஒரு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த V4 அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது பெரிய சந்தோஷம். ஐ திங்க் ஃப்ரம் திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் அவார்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ ஹோப் டு கெட் மோர் அண்ட் மோர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப லக்காக நினைக்கிறேன். இந்த 2 பெரிய கலைஞருங்கிற கையிலேருந்து நான் இது வாங்கியிருக்கோம். அண்ட் நான் பாக்யராஜ் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். அது அவருக்கு தெரியாது. ஆஸ் அன் ஆக்டர் ஐம் அ கிரேட் ஃபேன். அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் நாட் ஓன்லி அன் ஆக்டர், இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே இந்த வருஷம் ஐ திங்க் ஐம் கோயிங் டு பி வெரி லக்கி. பிகாஸ் ஒரு பரிசு கிடைக்கிறதும் ஒரு விருது கிடைக்கிறதும் அதுவும் எனக்கு பிடிச்ச 2 பேர் கிடைக்கிறது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்டைலாக அழகாக உட்காந்துட்டு ஷோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே க்யூட்டான கேர்ளை தான் நான் இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறேன். உங்களுக்கே தெரியும், அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ட்டு. பட் இந்தியத்தில் நான் இன்னொரு டைலாக் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், மயிலுக்கு பிறந்தது குயில் ஆகாதுன்ற மாதிரி. அவங்களும் பயங்கர ஒரு அழகாக உட்காந்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, சம பர்ஃபார்மன்ஸ், அதாவது தெரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டு ரொம்பவே சைலண்டாக உட்காந்துருக்கேன் நைனிகா. Terry baby, we welcome you to the stage. Please come. இப்போ நீங்க தனியா தான் வரீங்க. So best child artist for the film Terry in the year of 2016. நம்மளோட நைனிகா குட்டிக்காக அப்படியே மேம் குட்டி மீனா மாதிரி தான் இருக்காங்க பார்க்கிறதுக்கு. ஸோ ரஜினி அங்கிள்னா எல்லாருக்கும் மீனா மேம் ஞாபகம் வரும், விஜய் அங்கிள்னா நைனிகா ஞாபகம் தான் வரும். Hi Nainika. Hi. How are you? Fine. இந்த அவார்ட் எதுக்காக தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷலா உனக்காக? தெரியாது. தெரியாதா? நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா விஜய் அங்கிளோட நடிச்சிருந்தல்ல தெரி படத்துல. ஸோ அதுக்காக உனக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கா? ஆமாம். ஓகே. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போ இங்க கூட இருக்காங்க, கிளாப் பண்ணுங்களா நைனிகாக்கு. நைனிகா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரி படத்தில் உனக்கு ஆக்ட் பண்ணும்போது? நல்லா இருந்துச்சு. ஈனா மீனா டிகா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பாடுவீங்கல்ல, பாடுறீங்களா? ஓகே. உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஸ்கூலில் என்ன சொன்னாங்க மூவி பார்த்துட்டு தெரி பார்த்துட்டு? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு சொன்னாங்களா? ஒரே ஸ்பெஷல் விஐபி ஆயிட்டீங்களா நீங்கள் ஸ்கூலில்? ஓகே. அம்மா இருந்தால் தான் பேசுவீங்களா? அந்த படத்தில் சமந்தா அழகாக இருந்தாங்களா, ஆமி ஜாக்சன் அழகாக இருந்தாங்களா, நீங்கள் அழகாக இருந்தீங்களா? ஏமி ஜாக்சன் ஆண்டி. உண்மையே? ஓகே. சின்ன குழந்தை கூட ஹாலிவுட் ஆக்டர் தான் பிடிக்குது. என்ன பண்ணுறது? சரி, மம்மி ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா ஸ்பெஷலாக இன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லணுன்னு? என்ன சொல்லி கொடுத்தாங்க?
அவங்க சொன்னாங்க அது தேங்க்யூ ஃபார் அட்லி அங்கிள், விஜய் அங்கிள், தானு அங்கிள். உண்மையை வெளிப்படையாக ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க. ஸோ மேம், குட்டி மீனா இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ வி வெல்கம் யூ டு த ஸ்டேஜ். செம்மீனா விம்மீனா நமக்கு எப்போவுமே மீனா மேம் தான். ப்ளீஸ் கம். உண்மையை அப்படியே சொல்லிட்டாங்க உங்கள் பொண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் த ரெக்கக்னிஷன். இந்த ஏன்னா அவங்க முதல் படத்துலேயே வந்து, அதுவும் புது வருஷம் அன்னைக்கு இந்த மாதிரி அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கெல்லாம் காரணமான அட்லி அண்ட் தானு சார், விஜய் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ V4 மீடியா, இவங்களை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ அவங்க வந்து என் பொண்ணுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸோ தெரி பேபி கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே வாட்டி தெரி பேபி சொல்ல முடியுமா எங்களுக்காக? தெரி பேபி. சூப்பர் பேபி. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வேறு யாரும் இல்லை, அவங்க தான். ஸோ நீங்கள் அவார்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அவங்கள பீட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ நைனிகா. அடுத்ததா எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016. இந்த 2016க்கான பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் த ஃபிலிம் கொடி மிஸ்டர் சொக்கலிங்கம் அவர்களை இந்த தருணத்தில் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ தைரியமாக சொல்லிக்கலாம், கொடி பறக்குதுன்ட்டு. மூவி ஹிட் ஆனதும் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா 2016 இந்த வருடத்திற்கான பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் திரு பாலகோபி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அரண்மனை 2 திரைப்படத்திற்காக இந்த விருது அவருக்கு செல்கிறது. வசந்தன்கோ வழங்கும் எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருதுல அடுத்து நம்ம பார்க்க போறது நிக்கி கல்ராணி. எப்படி இருக்கீங்க? வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். கியூட் ஏஞ்சலா பிங்க் சாரி ரொம்ப தேங்க் யூ. எல்லாருக்கும் வெரி 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 ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பா. அண்ட் வருடத்தோட முதல் நாளே பெரிய லெஜண்ட் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் சிவாஜி, நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிகர் யாருமே இல்ல நடிப்புல. அவங்களோட பெயர்ல இந்த விருது வாங்குறது எப்படி ஃபீல் பண்றீங்க? வெல், இட்ஸ் a honor ன்னு சொல்லணும். எஸ்பெஷலி இட்ஸ் a very early phase in my career ன்னு சொல்லலாம். because it's just இந்த வருஷம் வந்து I'll be completing 2 years in Tamil industry in the January of 2017. so இவ்வளோ சீக்கிரமா வந்து I've been awarded as the best actress. So thank you to the entire V4 team and it is an honor, I must say. கண்டிப்பா உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது போலவே ஒவ்வொரு வருடமும் விருது வாங்க எங்க வசந்த் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம மிஸ்கின் படத்தில் வந்து ஒரு ரோல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சரி அப்படின்னா அதில் தாடி ஒட்டி பெரிய மீசை ஒட்டணும். என் மீசை மேலே அந்த மீசை ஒட்டினா நிற்க மாட்டேங்குது. நடிகனா அங்கீகாரம் கிடைச்ச முதல் விருது மைனாவுக்கு எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அடுத்ததா நம்மளோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பாக்யராஜ் சார் சில வார்த்தைகள் கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணணும் இந்த விருது விழாவில். ரொம்ப சிறப்பான இந்த V4 விருது வழங்குகிற விழா அது வருஷ ஆரம்பத்திலே வழங்குறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி சார் அவங்க 2 பேர்த்து பேரில் வழங்குறது ரொம்ப விசேஷமான சமாச்சாரம். ஸோ நிறைய பிரமுகர்கள் வந்துட்டு போனாங்க, இன்னும் நிறைய பிரமுகர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ராஜகுமாரி, என்னுடைய பவுனு இவங்கெல்லாம் கூட முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எம்ஜிஆர் சிவாஜி விருது அப்படிங்கும்போது ஒரு காலத்தில் இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அது ஒரு பெரிய மலைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு புறப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் புரட்சித் தலைவர் அவர் நடிச்சிருந்த படம் ஸ்டாப் ஆகியிருந்தது கொஞ்சம். அதை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அந்த படத்தை அவசர போலீஸ் 100ன்னு சொல்லி டைரக்ஷன் பண்ண அது ஒரு பெரிய
ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். அடுத்தது சிவாஜி சார், அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது அது அதை விட ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா அவங்ககிட்டலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். எம்ஜிஆர் சார் வந்து சிஎம் ஆகிட்டார். அந்த கதை எப்போவோ நடித்தது அவர். அண்ணா என் தெய்வம்னு சொல்லி ஒரு 7-8 வருஷம் அது கேப் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணி டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லி அவரே பண்ண சொன்னார், நீயே பண்ணுப்பா அப்படின்ட்டு. அதை டிசைன் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அதில் 2 டபுள் ரோல் மாதிரி போட்டிருந்தது. உடனே அவர் ஏதோ முக்கியமான சிஎம் வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் நான் உள்ளே வந்தோடனே கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிசைனை பார்த்துட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன்ட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேட்டார், வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. இது எப்படி 2 டபுள் ரோல் மாதிரி இருக்குது, அதில் எனக்கு தங்கச்சி ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது கதைப்படி, இங்கே எப்படி டூயல் ரோலு அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் எங்கே ஞாபகம் வச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் இது 2 குழந்தை மாதிரி நான் பண்ணிட்டேன், அது வேறு மாதிரி லாஜிக் பண்ணிட்டேன், ஏன் இப்படி 2 பண்ணேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆடியன்ஸ் வந்து உங்கள் படங்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபைட்டு கீட்டு அதெல்லாம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நான் யூஸ்வலாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ நான் காமெடி அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராமுங்கிற பேரில் உங்களுடைய டைப்புக்கும் என்னுடைய டைப்புக்கு வீரசாமி நாயுடுன்னு ஒரு கேரக்டர் நான் க்ரியேட் பண்ணி அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் கதையை சொல்லுனார். அப்புறம் எப்படி லாஜிக்காக சொல்லியிருக்கேன்னு. ஸோ அங்கே போயிருந்து சிஎம்மாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த சினிமா மேலே இருக்கிற தாகம்ங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அப் டு டேட்டில் வந்து சினிமாவை பற்றி என்னென்னங்கிறத வந்து அப் டு டேட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சிவாஜி சார், அவரு கூட இருக்கிற அனுபவமும் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களாக இருந்தது. ஏன்னா 10 நாள் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு 8ஆவது நாள் முடிஞ்சது. அன்றைக்கி சாயங்காலம் அண்ணன் நீங்கள் நாளைக்கு நாள் அன்றைக்கி போகலாம், எங்கே போகலான்னு. இல்லை முடிஞ்சிருது உங்களுக்கு ஷூட்டிங். விளையாடுறியா, 10 நாள் கழிச்சிட்டு வாங்கிட்டு 8 நாள் தான் ஆச்சு, இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. இல்லைண்ணே முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி, நீ ஹீரோ அதனால் என் சீனுக்கு கட் பண்ணிட்ட நீ அப்படின்னாரு. அப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூர்த்தி இங்கே வான்னு பார்த்திப்பேன் வந்து ஒன்லைன் ஆர்டர் படித்து காமிச்சிருக்காரு சார்கிட்ட அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சிவாஜி சார் சீன் என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி பார்த்து எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணலன்னே, நீங்கள் கரெக்டாக டக்குன்னு ஒவ்வொரு டேக்கில் எடுத்துட்டீங்க, அதனால் முடிஞ்சு போச்சு. நான் 2 நாள் போய் என்னையா பண்ணுவேன், நான் இது வரைக்கும் அப்படியெல்லாம் உட்கார்ந்தது இல்லையா, முதல்ல சொல்லிக்கலாம்ல, நான் ஏதாவது டப்பிங் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இப்படியெல்லாம் பாக்கி நான் போய் இப்படி உட்கார மாட்டேன் வீட்டில் அப்படின்ட்டு. அது சும்மா இருக்க முடியாதுங்கிறத வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார். இப்போ கொஞ்சம் முன்னால் ராதாரவி பேசிட்டு போகும்போது சொன்னார், பாகியராஜ் சார் எங்கே வந்திருக்காரு அப்படின்னு. என்னென்ன மீசை இல்லாமல் இருக்கிறது எங்கே அப்படி இருந்திருக்காரு அப்படின்னு. இது ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம மிஸ்கின் படத்தில் வந்து ஒரு ரோல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சரி அப்படின்னா, அதில் தாடி ஒட்டி பெரிய மீசை ஒட்டணும். என் மீசை மேலே அந்த மீசை ஒட்டினா நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ கம்பு போட்டாலும் சிரித்தாலோ இப்படி திரும்பினாலோ டபக்குன்னு டைலாக் பேசும்போது டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. வேறு வழியே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படிங்கன்னா, அப்போ மீசை எடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாங்க மேக்கப் மேனு. இல்லைன்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டு மீசி எடுக்கலாமா படத்தை விட்டுறலாமா, ஏன்னா 40 வருஷமாக வளர்ச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டயலமும். அப்புறம் சரி மிஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சினிமாவில் வந்து சில நேரங்களில் ஏன் மிஸ் பண்ணுறோம் ஏன் வேண்டான்னு சொல்கிறோங்கிறதெல்லாம் வெவ்வேறு ரூபத்தில் வந்துடும். என் பையனுக்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் சசிகுமார் படத்துக்கு வந்து அவர் வந்து ஏற்கனவே கமிட்டான படம் இருக்குது, ஆனால் என்னோடய படம் முதல்ல வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். தானும் அவ்வளோ பெரிய பூஜை போட்டு ஏஆர் ரஹ்மான் எல்லாம் வச்சு அவ்வளோ செலவு பண்ணி இத்தனையும் பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து திடீர்னு உங்களை வந்து முதல்ல முடிச்சிங்கன்னா நான் ஏதோ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு முடிச்ச மாதிரி வந்துடும், அதனால் தப்பாகி போகும் சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க முதல்ல பூஜை போட்டிருக்காங்க, அதே மாதிரி உங்களை வெயிட் பண்ணணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரகுமான் எப்போ பாட்டு கொடுப்பாரு நான் போய் கேட்க முடியுமா, அதனால் சாரி அப்படின்னு சொல்லி அதில் தான் அந்த படம் மிஸ் ஆனது. ஆனால் எல்லாருமே பாக்யராஜ் கதையை கேட்டு அவர்னால தான் போச்சு, இல்லைன்னா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கும் அப்படின்னாங்க.
சர்க்குணம் படம் நானே உட்காந்து 2-3 நாள் ஒரு 3-4 சிட்டிங் நானே உட்காந்து அந்த ஸ்கிரிப்டில் சாந்தனை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணோம். நல்லா வந்தது ஸ்கிரிப்டு, நானும் சந்தோஷப்பட்டிருந்தேன். திடீர்னு சர்க்குணம் காணாமல் போயிட்டாப்புல. அப்புறம் பார்த்தா வேற ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் சர்க்குணம் வராமல் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி சார் தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்லி என்னென்னா சாந்தனு பாக்யராஜ் சார் பையனா என்ன கேட்பாங்க எது கேட்கணும்னு தெரியாது, அதனால் புதுமுகத்தை வச்சுட்டு இப்படி போய்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு படம் போயிடும்னு சொல்லி அதுக்காக தான் நான் இது பண்ணேன். அப்படின்னா பரவாயில்ல, உனக்கு படம் கிடைக்கிறதா முக்கியம், ஃப்யூச்சர் முக்கியம்ப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2வது தடவை மிஸ் ஆனதும் வந்து அதையும் வந்து வேறு பாக்யராஜ் சார் கேட்டுட்டு இவ்வளோ நல்ல படம் கிடைக்கிறது போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த தடவையும் மிஸ்கின் படத்தையே வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பரவாயில்ல நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நடித்தேன். வேறு ஒன்றும் இல்லை. 40 வருஷமாக அது வந்து இது ஒரு பெரிய வேண்டுதலும் அல்ல. எடுத்தால் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எடுத்தே பார்த்தது இல்லையா. அன்றைக்கி எடுத்துகிட்டு முதல் தடவையாக நான் அப்படி போகும்போது அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஏதோ ஒரு ஹோட்டலில். அப்புறம் போகும்போது யார் என்ன மாதிரி ஒருத்தர் ஷர்ட்டு போட்டு வந்திருக்காங்க எதிர்த்தாப்புலுக்கான யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் கண்ணாடின்னு தெரிஞ்சது எனக்கு. என்னையே எனக்கு தெரியல, ஏன்னா ஷர்ட்டு அதே மாதிரி இருக்குன்னு அப்புறம் தான் நல்லா கவனித்தேன். அந்த மாதிரி கெட்டப் வேறு கெட்டப்பில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இது உடனே மீசை வச்சுக்க முடியாது, அதனால் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் சத்யராஜெல்லாம் எவ்வளோ போல்டாக வந்து இருக்கிறதோடய வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த கட்டாயமாக நீங்கள் இருந்து இன்னும் சில விருதுகள் கொடுக்கணும், அது எங்களோட வேண்டுகோள். சார், திரு சாந்தனு அவர்கள் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா அவங்களோட சிஷ்யர் திரு பார்த்திபன் அவர்களோட இயக்கத்தில் கோடிட்ட இடங்களை நிரப்புக வெளிவரப்போகுது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் சாந்தனோட லைஃப்பில் வந்துட்டே இருக்குது. ஸோ அவர் சொல்லியிருந்தார் படமப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார். நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுமே கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். சினிமாவில் நிறைய விஷயங்கள், அப்புறம் அதே மாதிரி தான் கருத்து வேறுபாடுகள். இப்போது இவர் ரகுமானுக்கு விருது கொடுத்தோம். அந்த படம் பார்த்தப்பவே நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் இல்லையா. ஸோ சில பேர் ஆர்கியூ பண்ணாங்க, என்னென்னா இது A கிளாஸு, இது கஷ்டம், போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் சொன்னேன், இல்லை இது டெஃபினட்டாக வந்து எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் பூரா லைக் பண்ணி இந்த படம் பிரமாதமாக போகும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு தேட்டர் தான் போட்டிருக்கு அப்படின்னாங்க ஆரம்பத்தில். அப்புறம் நான் சொன்னேன், பாருங்கள் இன்னொரு 4 நாளில் 3 நாள்லேயோ ஒவ்வொரு தேட்டருங்கிறது போய் மற்ற படம் போய் இது ஒவ்வொரு தேட்டர்லேயும் அப்படியே ஃபுல்லாகிட்டே போகும், 4 ஷோ 3 ஷோ அப்படி வரும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி ஷோஸு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படம் அவர் சொன்ன மாதிரி 21 வயசுக்கு உண்டான அது மாதிரி இல்லாமல் அவர் எத்தனையோ ஒரு 21 படம் பண்ண மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த படம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ ரகுமானியில் அது கரெக்டாக கேரக்டர் செலக்ட் பண்ணது, இவருக்கு இந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப லிமிட்டோடு அந்த பர்ஃபார்மன்ஸு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதனால் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க சமாச்சாரம். ஸோ அவருக்கெல்லாம் இந்த அவார்டு கொடுத்து V4 வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய சமாஜம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட் சார், கட்டாயமாக நீங்கள் வந்து திரும்ப எல்லாருமே உங்கள் கையால் விருது வாங்குறது பெருமை. ஏன்னா இப்போ தான் நீங்கள் எல்லார் பற்றியும் சொல்லிட்டு இருந்தீங்க, அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே உங்கள் கையால் விருது வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளோட எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 நிறைய விருதுகள் வந்து நிறைய கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த விருது வழங்குறதுக்காக 2 பேரை நான் இந்த தருணத்தில் மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் திரு K. சிவராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் தயாரிப்பாளர் திரு ருக் மாங்கதன் அவர்களையும் விருது வழங்குறதுக்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர். ஸோ இவர் மைனான்னு சொன்னோடனே பல மைனா வந்து அவர் நைனாவை விட்டு அவங்க லவ்வரோட ஓடின காலம் அது. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, வித்தார்த் தான். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு வித்தியாசமான படத்தை செலக்ட் பண்ணி சூப்பராக நடிச்சிட்டு இருக்க வித்தார்த், ப்ளீஸ் பெஸ்ட் ஆக்டர் ஃபார் குற்றமே தண்டனை மூவி. எம்ஜிஆர் சிவாஜி விருது 2016ஆம் ஆண்டு பெஸ்ட் ஆக்டர் ஃபார் தி ஃபிலிம் குற்றமே தண்டனை திரு வித்தார்த் அவர்களுக்கு. மைனாவை கொள்ளை கொண்ட கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். பாதி நைனா கோமா ரொம்ப நன்றி. எனக்கு இது எனக்கு இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு இருக்குது இந்த விருதுக்கும் எனக்கும். ஏன்னா நடிகனாக அங்கீகாரம் கிடைச்ச முதல் விருது மைனாவுக்கு எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அதுக்கப்புறம் எனக்கு விருதே வரல.
சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த குற்றமே தண்டனையில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்னும் கூட ஒரு சந்தோஷம் என்னென்னா, முதல்ல எங்கள் குடும்பத்தில் தயாரித்த முதல் படம். என் தம்பிங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க மூலமாக எனக்கு மறுபடியும் ஒரு அங்கீகாரமாக கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த V4க்கும் எம்ஜிஆர் சிவாஜி சார் விருதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, உங்களுக்கு விதார்த்தன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக யதார்த்தன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யதார்த்தமாக எல்லாத்தையும் மனசுலேருந்து பேசுகிறீங்க. ஸோ நிறைய ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ், யதார்த்தமான படங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குற்றமே தண்டனையும் அந்த மாதிரி தான். ஸோ 2017 என்ன எதிர்பார்க்குறீங்க விதார்த், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு? இல்லை, கண்டிப்பாக என்னென்னா 2010 மைனாவுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2016 கிட்டத்தட்ட 6 வருடம். கண்டிப்பாக இனிமேல் இந்த கேப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் ஒரு கிடாயின் கருணை மனுங்கிற ஒரு படம் நல்ல மூவி பண்ணியிருக்கேன். அது வந்து மார்ச் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், நான்லாம் ஊர்லேருந்து வரையில் அவங்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும், பாக்யராஜ் சார் படத்தில் நடிக்கணும், இப்படிலாம் ஆவலோடு தான் வந்திருப்போம். எனக்கு அது நிறைவேறிச்சு. அவர் கூட நான் குரங்கு பொம்மைங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் பாரதி ராஜா சார் கூட. அந்த படம் கண்டிப்பாக எனக்கு அடுத்த விருது கிடைக்குங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, பாரதிராஜ் சாருக்கு வந்து இந்த படம் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற, நடிப்பில் கிடைக்குங்கிறத நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு வியக்கிறேன். நீங்களும் அதை சீக்கிரமாக பார்த்து வியப்பீங்க. கட்டாயம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த நல்ல நாளில் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இதுக்கப்புறமாவும். தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி விருதுகளில் ரொம்ப ஸ்பெஷலான விருது அடுத்து நம்ம வழங்க போகிறோம். வித் தட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எம்ஜிஆர் சிவாஜி 2016 விருதுல இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஐஸ்வர்யா ராஜேஷ். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை பார்க்குறது. வருடத்தோட முதல் நாளே பார்த்தீங்கன்னா 2 பெரிய லெஜண்ட், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், அவங்களோட பேரில் இந்த விருது கிடைக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இயரோட ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ஒரு நல்ல அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் அந்த காலத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் பாடகர்களாகட்டும் எந்த ஒரு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் விருதுகள் அப்படின்றதுலாம் பெரிய அளவில் இல்லை. இப்போ தான் விருதுகள் அப்படின்றத கொடுத்து எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிறாங்க. அது இப்போ கலைஞர்களுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் இது ஐ திங்க் ஒரு அவார்டுன்றது என்ன, சும்மா ஒரு பாராட்டு தானே. அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அது வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்க. கண்டிப்பாக உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நேயர்களுக்கு உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்து. இது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வந்து என் கரியரில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்காக கேட்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விட அது நம்பர் கொடுக்குறதுங்கிறது ஒரு சேவை இல்லை. அவர்கிட்ட இல்லாத புகைப்படங்களே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு செல்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வரும். பட் ரொம்ப ஸ்பெஷலான படங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சரி, மக்களுக்காக நிறைய நல்ல படங்கள் எடுக்கப்படும். அப்படி வந்து 2014 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு நம்ம கட்டாயமாக சொல்லிட முடியும். திரு சுசீந்திரன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த மாவீரன் கிட்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி, அவங்களுக்கான ஒரு குரலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டயலாக்ஸ் கொடுத்து அந்த படத்தை வந்து பவர்ஃபுல் ஆக்கியிருக்காரு. ஸோ அவருக்கான விருது இருக்குது. பட் அதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வாங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான லிரிசிஸ்ட் அவரை வந்து வெல்கம் பண்ணல. இவர் வந்து லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த படத்தோட சிறந்த வசனகர்த்தா. எம்ஜிஆர் சிவாஜி விருது 2016 ஃபார் திரு யுகபாரதி அவர்கள். ஸோ அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் யுகபாரதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே சமயத்தில் இந்த படத்தில் ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலான படம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான சமூகத்துக்கு தேவையான டயலாக். ஸோ சில விஷயங்கள் கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம்.
என்னுடைய முதல் திரைப்பட பாடல் நான் எழுதும்போது நான் நினச்சேன் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி எழுதின பாட்டு தான் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது நான் நினச்சேன் இந்த படத்துடைய வசனத்தினால் பேசப்படணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு நிறைவேறி விருதும் கொடுக்குது அப்படின்னா அது இன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இங்கே பாக்கியராஜ் சார் முன்னாடி இருக்கும்பொழுது அவருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ வசனங்கள் அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாகவும் பொறுப்பாகவும் எழுதக்கூடியது ரொம்ப முக்கியம். அவர் வந்து பொறுப்பாகவும் பொருத்தமாகவும் அவ்வளோ வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய படத்தினுடைய வசனங்களை எல்லாம் பார்த்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட பயிற்சியினால்தான் இந்த மாதிரி ஒரு விருது வாங்குகிற அளவுக்கு எழுத முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஓகே சார், அதாவது இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களுக்கு நீங்கள் கட்டாயம் டயலாக்ஸ் எழுதணும், நிறைய விருதுகள். ஏன்னா பல்லாங்குழியின் வட்டம் ஐ திங்க் அந்த ஒற்றை நாணயம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த நாளில் நீங்கள் எங்கள் கூட. நன்றி. குறிப்பாக அந்த சிவாஜி எம்ஜிஆர் விருது அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த 2 பெரும் ஆளுமைகள் என்பது தமிழ் சினிமாவின் அடையாளம். அந்த அடையாளத்தோடு கொடுக்கப்படுகிற இந்த விருது என்பது கௌரவம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த விருதை வாங்கக்கூடிய உத்வேகத்தை தருகிறது. நன்றி. விருது வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படி சொன்னோடனே எல்லா பசங்களோட புருவமும் சீலிங்கை போய் தொடும். அந்தளவுக்கு தான் நான் கூப்பிட போகிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வேஷம் போட்டுன்னு வந்தாலும் நம்ம அவங்க டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவோம். அந்தளவுக்கு வந்து அழகானவங்க. அவங்க கண்டிப்பாக அந்த படத்தில் யாரும் பேயாக ரசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக தெரியும். அவங்க ஹீரோயினாக தான் பார்த்துருப்பீங்க, வேறு யாரும் இல்லை. ட்விட்டரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். நிக்கி கல்ராணி தான் வந்து மேடைக்கு வந்து ப்ளீஸ் மேம். நிக்கி கல்ராணி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, அவங்க வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியிலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்கல்ல, அதாவது அதிர்ஷ்டமான நடிகை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவங்கள வந்து பாக்ய நாயகி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொன்னீங்க. பெங்களூர்லேருந்து வருஷமானால் நம்மளுக்கு காவேரி தண்ணி வருதோ இல்லையா, வருஷம் ஆனால் இவங்ககிட்ட ஒரு படம் வந்துடுது. அந்த வகையில் சந்தோஷம். ஸோ எம்ஜிஆர் சிவாஜி விருது 2016 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபார் தி ஃபிலிம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். எல்லாருக்கும் வணக்கம். So sweet. Trust me, it's not very sweet, it's quite funny. So yes, first of all, a very happy new year and Iniya Pongal Nalvalthukal. My Tamil is not so good. Trust me, I don't need all At of least that. you try. அது எங்களுக்கு சந்தோஷமா I try, yes. It was funny. I kind of tried to try. First of all, a very big thank you to the entire V4 Entertainment team. Thank you, Riaz Bhai. Thank you, Diamond Babu sir. The Best Actress Award வந்து என் கரியரில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Because it's been barely 1.5 to 2 years that I've entered the industry. But it is an honor to be here. So thank you so much that you all thought of me to be eligible for this award and for this platform. Thank you. Thank you so much. Thank you. நன்றி. நன்றி. ஸோ எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 ஃபார் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் ஃபார் தி ஃபிலிம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் ஜாய் கிறிசல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். First of all, Happy New Year, everyone. Thanks for V4 team for honoring me with this award. இதுதான் என்னோட முதல் அவார்ட். தேங்க்யூ ரியாஸ் பாய், தேங்க்யூ டைமண்ட் பாபு சார் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் அவார்டுங்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கெலாம் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் 2 minutes. அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் எங்கள் அப்பா வந்து சிக்னால் வந்து தவறிட்டார். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டேட் ஹூ இஸ் நோ மோர் and I hope he is watching over me. And I would like to dedicate this award to my inspiration, Thalivar Superstar Rajinikanth sir, and also to my family members. எனக்காக அங்கிருந்து வந்திருக்காங்க. My mom, she is really my பில்லர்னு சொல்லலாம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போ வரைக்கும். My sister and Vivi, my friend. And special thanks to my VVV team. அவங்க இல்லைனா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். So thanks to Edil sir, thanks to Vishnu, and thanks to my best friend Nikki Galrani.
ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே ஒரு பேக் போன் மாதிரியே என்னை சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கி கர்ரானி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்டரை வந்துட்டு காமெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு எல்லாரையும் பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டு இருப்பார். எல்லா ஹீரோ கூடயும் இவர் இருப்பார். ஸோ சமீபத்தில் வந்து தொடரின்ற மூவியில் வந்து பெஸ்ட்டு காமெடி பண்ணியிருப்பார். வேறு யாரும் இல்லை. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி விருது வழங்குறதுக்காக நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெட்டரன் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் திரு பாக்யராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த தருணத்தில். ஏன்னா விருது வழங்குறதுக்காகவே நான் வந்து அவரை வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட பேஷன்ஸ்க்கு முதல்ல. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய நீங்கள் ஃப்யூச்சரை கேட்டு போனாலும் 2 மாத்திரை போட்டு இது போட ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக போய்ட்டுன்னு சொன்ன கருணாகரன் சார் தான். ப்ளீஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ் சார் ஃபார் தொடரி மூவி. எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2015 பெஸ்ட் ஆக்டர் ஃபார் தி மூவி தொடரி. நிறைய விதமான ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஸ்பெஷலான இயர் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாள் கூத்து எடுத்துக்கிட்டாலும் சரி, தொடரி எடுத்துக்கிட்டாலும் சரி. நாங்கள் உங்களை அருமை நாயகமாக நாங்கள் பார்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் ரொம்ப அருமையான கேரக்டர்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருந்தது இந்த வருஷத்தில். ஸோ சில விஷயங்கள் இந்த வருடம் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் V4 அகாடமிக்கு பெரிய நன்றி. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ பாக்யராஜ் சார் கையாலே இந்த வருஷம் ஃபஸ்ட் அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய தேங்க்ஸ் பிரபு சோலமன் சார், சத்யவதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் மற்றும் படத்தோட ஹீரோ தனுஷ் சார், எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா படத்தில் காமெடி நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஹீரோஸும் அவங்களும் நல்ல ஒரு ஃப்ரீடமும் ஸ்பேஸும் கொடுக்கணும். ஸோ இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணாலும் ஒவ்வொரு ரோலும் பெட்டராக பண்ணுங்கிறது மைண்டில் இருக்கும். மெயினாக படத்தை ரோலில் கெடுத்துடக்கூடாதுங்கிறது ஒரு மைண்டில் ஒரு டென்ஷனும் இருக்கும். ஸோ எத்தனை ரோல் பண்ணாலும் எல்லாரையும் நல்லா பண்ணணும். மெயினாக காமெடி மேலே தான் ரொம்ப ஜாஸ்தி ஈடுபாடு. ஸோ நிறைய காமெடி படங்கள் இந்த வருஷமும் இருக்கும், அடுத்த வருஷமும் நிறைய படங்கள் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதே மாதிரி நிறைய விருதுகள் இந்த வருடமும் உங்களுக்கு நன்றி நன்றி. ஒன்ஸ் அகேன் பிக் தேங்க்ஸ் டு V4 அகாடமி மற்றும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், எல்லா ஹீரோயினாலும் டச் பண்ண முடியாது. அது அவங்க ஊர் சாயலில் இருக்கணும் சரிங்களா. அந்த சாயலுக்கு வந்து இவங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது. எங்கள் ஊரில் நிறைய வால்பேப்பர் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யான்ட்டு. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, தர்மதுரை பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ், ப்ளீஸ் அந்த ஸ்மைலோட வாங்க ப்ளீஸ், அந்த க்யூட் ஸ்மைல். எம்ஜிஆர் சிவாஜி விருதுகள் 2016 for the film தர்மதுரை பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மிஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2015 காக்கா முட்டை எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருந்ததோ, ஸோ 2016 தர்மதுரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட டிரெக்டர் சினு சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும், சினு ராமசாமி சார். அண்ட் ஆடியன்ஸ் வந்து அன்பு செல்வி கேரக்டரை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டு பொண்ணாவே அவங்க கிராமத்து நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு செல்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைபன் பாபு சார், ரியாஸ் சார், சிங்காரவேலு சார், மௌனம் ரவி சார். அப்புறம் வந்து கூப்பிட்ட உடனே இல்லை கண்டிப்பாக வந்தாகணும் இந்த அவார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நெருங்கிய இவங்க எல்லாருமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பிஆர்ஓ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தே வெரி வெரி க்ளோஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அட்வைஸ் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாக்யராஜ் சார், தேங்க்யூ சார். இந்த அவார்டு உங்கள் கையிலேருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் உங்கள் டிரெக்ஷன்லையும் நடிச்சிடணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய அழகான விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படங்களும் சரி, நம்ம தமிழ் சினிமாவை வேறு இடத்துக்கும் சரி உலக அரங்கத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த நிறைய படங்கள். அந்த நிறைய படங்கள் கொடுத்தவர் அப்படின்னா கட்டாயமாக இந்த டிரெக்டரோட பேர் இல்லாமல் இருக்காது. எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் சரி, எல்லா ஆக்டருக்கும் சரி இவரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பெரிய பெரிய ஃபிலிம் ஸ்டார்ஸ் யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு ரோல் இந்த படத்தில் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு சேது, பிதாமகன் மற்றும் நான் கடவுள், இன்னும் அழகான நிறைய படங்கள், தாரை தப்பட்டை, ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின திரு பாலா சாருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களோட விருது போய் சேருது. ஸோ அவர்களை மிகுந்த அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ வி வெல்கம் யூ டு தி ஸ்டேஜ்.
இந்த நேரத்தில் V4 நான் நினைக்கிறத விட முதல்ல ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாரை தான் நான் நினச்சிக்கிறேன் இப்போது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, அப்போது இந்த செல்ஃபோன்லாம் வராத டைம், எனக்கு ஒரு நடிகையோட நம்பர் தேவைப்பட்டது. ஒரு சமயம் ஃபோன் பண்ணி, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னாரோட நம்பர் வேணும்னு கேட்டேன். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பண்ணுங்கன்னாரு. அதேமாதிரி சரியாக 10 நிமிஷம் கழித்து பண்ண உடனே அந்த நம்பர் கொடுத்தாரு. அதாவது அவர் வந்து யார் என்ன எதுக்காக கேட்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விட அது நம்பர் கொடுக்குறதுங்கிறது ஒரு சேவை இல்லை. அவர்கிட்ட இல்லாத புகைப்படங்களே இல்லை. நம்ம எந்த வருஷத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்மில் எடுத்த படங்களை கூட கேட்டோம்னா தேடி கண்டுபிடிச்சி மெனக்கெட்டு அதை செஞ்சு கொடுப்பார். அவர் பேரில் இந்த V4 எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறது வந்து நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நாங்கள் நிகழ்ச்சியில் இது வந்து 2ஆம் பாகம். முதல் பாகத்திலே வந்து அவரோட நினைவாக தான் நிறைய விருதுகள் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். கலைமாமணி திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களின் நினைவாக நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. இங்கே வருகை தந்த அனைவருக்கும் எங்களோட மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்ற உதவிய எங்களுடன் உறுதுணையாக இருந்த திரு கல்யாணம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லக்ஷ்மண் ஸ்ருதிராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்நிகழ்ச்சியை நன்று தொகுத்து வழங்கிய ஜோஷிலா சரவணகுமார், மிஸ்டர் அபிலாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டைமண்ட் பாபு அவர்கள் மேடைக்கு வரும். திரு அபிலாஷ் அவர்கள் மேடைக்கு வரவும். நன்றி.